ஒரு வழியாக சுமார் 54 மாதங்களுக்கு பிறகு சென்னையில் இருக்கும் முட்டு சந்துகளை தேடிப்பிடித்து திமுக கூட்டணிகள் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள். எப்பா, ஒரு வழியா போராட்டத்தை நடத்திவிட்டார்களா? சரி, எதற்காக போராட்டம் நடத்துகிறார்கள்? கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமையை கண்டித்தார். திருச்சி காப்புக்காட்டுக்குள் இளம்பெண் எரிக்கப்பட்டு கிடந்தாரே, அதை கண்டித்தார். திண்டிவனம் அருகே காவலரே 10ஆம் வகுப்பு மாணவியை சீரழித்தாரே, அதை கண்டித்தார். திருச்சி காவலர் குடியிருப்புக்குள் புகுந்து காவலரின் வீட்டில் வைத்தே இளைஞரை கூலிப்படையினர் கொன்றார்களே, அதை கண்டித்தார். அரக்கோணம் தெய்வ செயல் செய்த பாவச் செயலை கண்டித்தார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் திமுகவின் ஞானசேகரன் செய்த கேவலத்தை கண்டித்தார். சென்னையில் கஞ்ச ஆசாமிகள் கண்ணில் படுவோரை வெட்டி வீசுகிறார்களே, அதை கண்டித்தார். வேங்கை வயலில் குடிக்கும் நீரில் மலத்தை கலந்த பாவிகளை கண்டித்தார். மெத் கொக்கைன் என தமிழக இளைஞர்களை சீரழிக்கும் போதைப் பொருள் புழக்கத்தை கண்டித்தார். டெல்டாவில் நெல் மணிகளெல்லாம் வீணாகிவிட்டது என விவசாயிகளை கதற வைத்த கயவர்களை கண்டித்தார். அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை கண்டித்தார். இல்லை, அதிகரித்து வரும் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டித்தார். 3 முறை உயர்த்தப்பட்ட மின்சார கட்டணத்தை கண்டித்தார். சொத்து வரி உயர்வை கண்டித்தார். வீட்டு வரி உயர்வை கண்டித்தார். முத்திரை தாள் முதல் பால் விலை வரை விலைவாசி உயர்வை கண்டித்தார். முதலீடுகளை ஈர்ப்பதாக சொல்லிவிட்டு மக்களை ஏமாற்றுபவர்களை கண்டித்தார். அரசு காலி பணியிடங்களை நிரப்பாதது குறித்தா, அரசு பணிகளுக்கு லட்சங்களில் லஞ்சம் வாங்கிக் கொண்டு தகுதி இல்லாதவர்களுக்கு பணி கொடுக்கிறார்களே, அதை கண்டித்தார். டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 வாங்குகிறார்களே, அதை கண்டித்தார். ஒரு கல்லூரி கூட கட்டாமல் இருக்கும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளையும் தனியார் பல்கலைக்கழகங்களாக்கும் முயற்சியை கண்டித்தார். டங்ஸ்டன் குவாரி அமைக்க முயற்சித்தார்களே, அதை கண்டித்தார். விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்டார்களே, அதை கண்டித்தார். மீத்தேன் திட்டங்களுக்கு மீண்டும் அனுமதி கொடுத்திருக்கிறார்களே, அதை கண்டித்தார். எதை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள்? இப்போது இந்த லெட்டர் பேட் கட்சிகள் எல்லாம் முட்டு சந்தில் நின்று முழங்குவது எதற்காக? யாரை காப்பாற்ற? எந்த மக்களுக்காக இந்த வாடகை வாய்கள் பேசிக் கொண்டிருக்கிறது? ரொம்ப சிம்பிள் சார். இந்த போராட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கானது இல்லை. வங்கி கணக்கில் பணம் கொடுக்கும் இவர்களது முதலாளி ஸ்டாலினுக்காக நடக்கும் போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் நடக்கும் அவலங்களை மறைக்க நடக்கும் போராட்டம். இதனால் மக்களுக்கு அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. இதோ காலம் போன காலத்தில் கழுத்தில் எதற்கு கருப்பு துண்டு போட்டோம் என்பதையே மறந்து திமுக குடும்பத்திற்கு கூஜா தூக்கும் இந்த பெரியவர் பேசுவதை கேளுங்கள், உங்களுக்கே புரியும். Who is the chief minister? யார் முதலமைச்சர்? அந்த மாநிலத்தின் அனைத்து மக்களினுடைய சுகதுக்கங்களிலும்